நீதிபதியோடைய கருத்து நியாயமானதுதான். எல்லா ஜனநாயக நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும் மக்களை போய் சந்திப்பதற்கு உரிமை உண்டு. அதனால ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு அனுமதி கொடுப்பது, அவர்களை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் இது சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறது. எல்லாத்துக்கும் அந்த தளத்துல ம். நீங்க அதுக்கு உண்டானதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்க ஜுடிஷியரி சைடுல கரெக்டா தான் சொல்றாங்க. அதற்கு அப்பாற்பட்டு சில நெறிமுறைகள் எல்லாத்துக்குமே வைங்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ம். இப்ப எடப்பாடி பழனிசாமி கரூரில் அதே இடத்துல கூட்டம் போட்டப்ப, ஆமா. அவருக்கு போடப்பட்டது 10 கண்டிஷன்ஸ். ம். ஆனா அதே விஜய் அதே இடத்துல கரூர்ல கூட்டம் போட்டப்ப, அவருக்கு போட்டது 28 கண்டிஷன்ஸ். ம். அரசியல் கட்சிகள் சார்ந்து கட்சிகள் மாறுபடும் போது அந்த கண்டிஷன்ஸ் கடுமையாக்கப்படுது. அவர்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணங்களை உருவாக்குவதற்கு தேவையில்லாத சில விஷயங்களை உருவாக்குறாங்க. ம். அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இதே டிஎம்கே சார்புல அவங்க அங்க கூட்டங்கள் நடத்தினதா சில ஆதாரங்கள் வெளியிடப்படுதுல்ல, அதெல்லாம் 0 ஆமாம். கண்டிஷன்ஸ். இதெல்லாம் எந்த கண்டிஷன்ஸுமே ம். கொடுக்கல. அப்ப ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு 0 கண்டிஷனு, அப்போசிஷன் கவர்மெண்ட்டுக்கு 10 கண்டிஷனு, அதே விஜய் நடத்துறாருன்னா 28 கண்டிஷனுங்கிறப்ப அந்த வேரியேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஏன்னா அவங்க பர்மிஷன் கொடுக்காம அவங்க தவிர்க்க முடியாது. ஏன்னா அவங்க உடனே நேரா ம். கோர்ட்டுக்கு போயிருவாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டர் கிடைச்சிருங்கிறதுனால போலீஸ் என்ன செய்வாங்க, நீங்க எந்த அளவுக்கு நீங்களே வெறுத்து போய் அதை செய்யவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போறீங்களோ, அதுக்குதான் இப்ப அன்பில் மகேஷோடைய அந்த அழுகை காட்சிகள் காமெடி ஆக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொத்து கொத்தா அப்படி ம். செத்து போய் கிடக்காங்களே, இல்ல சினிமாக்காரனை போய் ம். பார்த்துட்டு செத்து கிடக்காங்களேன்னு இருந்தா அது கண்டிப்பா அது வேற ஒரு ஜானருக்கு தான் போயிருக்கும். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு அது ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. சோ அந்த ம். கண்டிஷன்ஸ்குள்ளார போட்டு ஏதோ பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுனால எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நியூட்ரல் கண்டிஷன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்துடைய பார்வையா இருக்குது.